ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் புரோட்டி நான் எப்படி சுட்டுனான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து உரலில் போட்டு இடிக்கணும். கொஞ்சமாக இடிப்பட்டு வரும்போது தேங்காய் திரி வச்சுருக்க நடு தேங்காயை கரல் இல்லாமல் அந்த தேங்காய் பூயம் போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட இடிக்கணும். நல்லா இடிக்கணும். இடிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேங்காய் பாலெல்லாம் அப்படியே இறங்கும். அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் மாவு எடுத்துருக்கேன், நோல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக. இது எங்களை ரொட்டிக்கு தேவையான அளவு. அதுக்கு பிறகு இடிச்சதை தூக்கி இதில் போடணும். கொஞ்சமாக உப்பு எங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு முதல் நல்லா கையால் கலந்து விடணும். ஏன்னு சொல்லுங்கள், அந்த தேங்காய் பால் எல்லாம் இறங்கி இருக்குது தானே, அப்போ அதனால் பார்த்து தான் தண்ணியை விட்டு குழைக்கணும், இல்லாட்டிக்கு தண்ணியாக போயிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி குழப்பட்டு வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்துட்டு இந்த வட்டமாக உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் இந்த மாதிரி வட்டம் வட்டமாக வெட்டி எடுக்க வேண்டியதான். அப்படியே சுட்டு சாப்பிடலாம், ஆனால் இப்படி சுடும்போது நல்லா இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒவ்வொண்டா சுட்டு எடுக்க வேண்டியதான். இங்காலையும் போட்டு அங்காலையும் போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான தேங்காய் புரோட்டி ரெடி. இதுக்கு கட்டை சம்பல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.